ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலர்ஸ் ஆஃப் லைஃப். மன்னங்கள் ஆயிரம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான விருது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், மட்டன் பிரியாணி தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சீரக சம்பா வச்சு பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ விருந்து பிரியாணி இருந்தால் மட்டும் ஃபுல்ஃபில் ஆகாதில்ல, அதனால ஒரு சூப்பரான பாயசம் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம். அந்த பாயசம் எப்படி வைக்கணும்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரியையும் காய்ந்த திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் ஆனோடனையும் அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் 1 கப் சேமியா எடுத்திருக்கேன். அந்த சேமியாவை அதே நெய்யில் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்படியே சைடில் ஒரு 1/2 லிட்டர் பாலை நான் 1 to 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது சேமியாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா சேமியா எடுத்து அதே 1 கப்பில் 1/2 கப்புக்கு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சேமியாவை நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை தட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதுக்கு பதிலாக ரவையை போட்டு ரவையையும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது ரவை நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேமியாவையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ரவையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை தனியாக தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது கட்டி ஆயிரும். அதனால் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். அதோடு சேர்த்து நம்ம காய்ச்சி வச்ச பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 2 to 3 ஏலக்காயை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது பாயசம் சேமியாவும் ரவையும் நல்லா வெந்துடுச்சுன்னா பாலுக்கு மேலே வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட பாயசம் ரெடி ஆகிடும். இப்போது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச திராட்சையும் கேஷ்யூவையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சேமியா பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இது நேரம் ஆக கெட்டியாயிரும். நீங்கள் பால் மட்டும் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கெட்டியாகாமல் இருக்கிறது கொஞ்சம் சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா ஆட் பண்ணி கலட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பாயசம் சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.